சிக்கன் எடுத்திங்கன்னா இந்த வெள்ளை குருமா ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளை சால்னானும் சொல்லலாம், தண்ணியாக வச்ச சால்னா, கெட்டியாக வச்ச குருமா, நம்மளா வச்சுக்கிற பேர் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு மூடி தேங்காய் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி, அது கூட வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம், சோம்பு, மெழுகு, கசகசா, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, முந்திரி இதை போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கமெல்லாம் போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போட்டு உப்பு போட்டு நல்லா கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயிலே தண்ணி பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி வந்துட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஊற்றி, தண்ணி உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அவ்வளோ ஊற்றி உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கர் மூடி போட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடும். சால்னா இல்லை குருமான்னு சொல்லலாம். அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு இட்லி, தோசை, பூரி எது வேணாலும் சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.